வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக பேச்சுலரெல்லாம் சீக்கிரமாக வைக்கக்கூடிய மீன் குழம்புங்க. எந்த வகை மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ மீன் எடுத்து அதோட தலைப்பகுதியை நீக்கிட்டு வால் பகுதியும் உடம்பு பகுதியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 10 பல் பூண்டு, 5லேருந்து 6 பச்சை மிளகாய், எண்ணெய் 2 டீஸ்பூன், மீன் மசாலா தூள் 2 ஸ்பூன், வெந்தயம் சிறிதளவு, கடுகு சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, ஜீரகம், மிளகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கிறேன். வானல் சூடான பிறகு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணி கடுகை பொரிய விடுங்க. வெந்தயம் சிறிதளவு ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட சிறிதளவு ஜீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கிங்க. ஜீரகம், மிளகு போட்டால் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நல்லா பொரிய விடுங்க. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதன் பிறகு 10 பல் பூண்டை நான் இடிக்கல்லில் தட்டி சேர்த்துக்கிறேங்க. இதை கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிங்க. வதங்கின பிறகு நல்லா வாசனை வருங்க. அதன் பிறகு 6லேருந்து 7 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிங்க காரத்திற்காக. கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணி அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கி கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கிங்க சின்ன வெங்காயத்தை. சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. மஞ்சத்தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நல்லா தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிங்க. மஞ்சத்தூள் சேர்த்தா தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ பாருங்கள், 1லேருந்து 2 நிமிஷத்தில் மிதமான தீயில் வச்சா சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மீன் மசாலா தூள், எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் பாபாஸ் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிங்க. வதங்கின பிறகு நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் ஓரளவு பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மீன் எடுத்து கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 1/2 கிலோ மீனை 1 பை 1 அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீனை போட்டோடனே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். போட்டு 2லேருந்து 3 நிமிஷத்தில் ஒரு கொதி வரும். ஒரு கொதி வந்த பிறகு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே மீன் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் தாங்க மீன் வேகணும். அதிகப்படியாக வேகக்கூடாது, வெந்தால் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டால் நமக்கு சூப்பரான சுவையான சிம்பிளான மீன் குழம்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தயாராகிடுச்சிங்க. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.